ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு எதிரிகள் யார் அப்படின்றதுதான். சோ மிதுன ராசினாலே புதன் குழப்பவாதிகள் தான். சோ முக்கியமா நீங்க நம்ப கூட ஆளுங்க வந்து குழப்பவாதிகளை நம்பவே கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டியோட பண்ணிட்டு இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்மள வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி குழப்பவாதிகளோட டெசிஷன்ஸையோ அவங்களோட பேச்சையோ கேட்டா நம்ம முன்னேற்ற பாதையை கண்டிப்பா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சோ உங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும்னா யாராவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க உங்க லைஃப்ல, உங்க பக்கத்துல வந்துட்டு இட் மேபி யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உங்களோட ஃபேமிலி, இல்ல தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலுமே யார் சொல்றது நல்ல அறிவுரையா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போறது உங்களுக்கு நல்ல வழிவகுக்கும். அப்புறம் புரளி கிளப்புறவங்க, அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி பேசுறவங்க, தப்பான இன்ஃபர்மேஷனை வந்து பரப்புறவங்க, இந்த மாதிரி ஆட்களை நீங்க நம்பாதது உங்களுக்கு, நம்பாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. உங்க பக்கத்துல இருந்துட்டு நீங்க ஒரு விஐபியா இருக்கலாம், இல்ல ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், நீங்க சொன்னதை மேனிபுலேட் பண்ணி தப்பான அர்த்தத்துல அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல அந்த விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். சோ மிதுன ராசிக்காரவங்க யாரெல்லாம் தவிர்க்கிறோம் அப்படின்னா, குழப்பவாதிகள், அதுக்கப்புறம் ரூமர்ஸ் கிளப்புறவங்க, அதே மாதிரி ரொம்ப அதீதமான யோசனை உடையவர்கள், எதையுமே ஸ்ட்ரெயிட்டா யோசிக்காம ஓவர் திங்க் பண்ணி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ற சில இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆட்களை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சோ டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம கடந்துதான் வரணும். சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு அவங்க எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேண்டான்ற முடிவை நம்ம கரெக்டா எடுத்தோம்னாலே எல்லாமே 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டுல வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள். சோ சிவன் பார்வதி வந்து உருவத்தோட இருக்கிற கோவில்களுக்கு போலாம். எக்ஸாம்பிள் திருவேற்காடு சிவன் கோயிலுக்கு போலாம், திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு போலாம். சோ இந்த மாதிரி உருவத்தோட இருக்கிற சிவன் கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நாகருக்கு அபிஷேகம் பண்றது, மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற நாகரோ இல்ல புது நாகர் சிலைகளை நீங்களே ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு செவ்வாய் வெள்ளி வந்து விளக்கேத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்றதோ ஆராதனை பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுன ராசிக்கு. சோ மிதுன ராசிக்காரங்க கிரீன் கலர் ட்ரெஸ் பயன்படுத்தினா கண்டிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.